உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தென் தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வு நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தென் தமிழகத்திலே தொடர்ந்து சாதிய ஆணவ படுகொலைகள் நடந்த வண்ணமே இருக்கிறது. இதை தடுக்க வேண்டும் என்று சொல்லி பல இயக்கங்கள் போராடி கொண்டே தான் இருக்கிறது. இந்த படுகொலைகள் நடக்கும் பொழுது பலர் கண்டனங்களை தெரிவிக்கிறார்கள், போராட்ட களத்தில் நிற்கிறார்கள், அங்கே பல கூட்டங்களை நடத்துகிறார்கள், அரசுக்கு அழுத்தம் கொடுக்கிறார்கள். ஆனால் அந்த காலங்கள் முடிந்த பிறகு மீண்டும் குறுகிய காலத்திலே இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்த வண்ணமே இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இது எதற்காக இந்த படுகொலைகள் நடக்கிறது என்று சொன்னோமானால், சாதிய வெறியினுடைய உச்சகட்டமாகத்தான் நாம் பார்க்க முடிகிறது. இந்த கவின் கொலையிலும் கூட கவின் என்பவர் நன்றாக சம்பாதிக்கிறார். ஒரு 2 லட்ச ரூபா வரைய சம்பளம் வாங்கக்கூடியவர். ஒரு ஐடி கம்பெனியிலே ஊழியராக வேலை செய்திருக்கிறார். நல்லா படித்திருக்கிறார். அந்த குடும்பமும் பொருளாதார பின்புலம் உள்ள குடும்பம். அதே வேளையிலே அந்த குடும்பத்தினுடைய எல்லாருமே தரமாக இருக்கிறார்கள். ஆனால் இருந்தும் கூட இங்கே படுகொலை எதற்காக நடக்கிறதுன்னு சொன்னோம்னால், இது ஆணவத்துக்கான படுகொலை இல்லை, சாதி வெறியினுடைய உச்சகட்டமாகத்தான் இந்த படுகொலைகளை பார்க்க முடிகிறது. ஆக இன்றைய இளைஞர்களுக்கு உளவியல் ரீதியாக நாமெல்லாம் உயர்ந்தவர்கள், அவர்களெல்லாம் தாழ்ந்தவர்கள் என்று சாதி வெறியை ஒரு சில இயக்கங்கள், ஒரு சில சங்கங்கள் ஊட்டுகிறார்கள். நாங்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னோம்னால், ஒரு சாதிக்கென்று சங்கம் இருக்கலாம், சாதிக்கென்று இயக்கம் இருக்கலாம். அந்த இயக்கம் சங்கத்தினுடைய கோட்பாடு, கொள்கை எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த சமூகத்தை கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு இவைகளில் முன்னேற்றுவதற்காகத்தான் அந்த இயக்கம் இருக்க வேண்டுமே தவிர, அந்த இயக்கத்தை பின்தொடர்கின்ற அந்த இளைஞர்களுக்கு சாதி வெறிகளை ஊட்டி இது போன்ற படுகொலை சம்பவங்களை நடப்பதற்கு எந்த இயக்கம் இருந்தாலும் அந்த இயக்கங்களை நிச்சயமாக தடை செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த கோரிக்கையாக இருக்கிறது. நாம் எத்தனை சாதிய ஆணவ படுகொலைகளுக்கு சட்டங்களை போட்டாலும் கூட, எத்தனை கடுமையான சட்டங்கள் இருக்கட்டும், இப்போ என்ன கொலை செய்வதற்கு என்ன தண்டனை இல்லாமல் இருக்கிறதா, சட்டம் இல்லாமல் இருக்கிறதா? ஆனால் இருந்தாலும் கூட உளவியல் ரீதியான ஒரு மாற்றத்தை இங்கே உருவாக்க வேண்டும். உளவியல் ரீதியான ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னோம்னால், இங்கே பரப்புரை நடந்து கொண்டு இருக்கிறது. கவின் கொலை வழக்கிலே கவின் குடும்பம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. காதலித்தார் என்பதற்காக ஒரு உயிர் இங்கே பலியாகி கொண்டு இருக்கிறது. கவின் உயிர் போயிருச்சு. ஆனால் கவினை கொலை செய்த சுர்ஜித்தை நியாயப்படுத்தி பேசுகின்ற இயக்கவாதிகள் இங்கே இருக்கிறார்கள். அப்போ இவர்கள் இருக்கும் பொழுது எப்படி சமூகத்திலே ஒரு மாற்றம் உருவாகும்? சமுதாயத்திலே எப்படி இங்கே ஈக்குவலிசம், சமத்துவம் பிறக்கும்? சொல்லுங்கள் பார்ப்போம். ஆக இன்றைக்கு மூளை செலவு செய்கின்ற, சாதி வெறியை ஊட்டுகின்ற அந்த இயக்கங்களை அரசு இனம் கொண்டு தடை செய்ய வேண்டும். அப்போ தடை செய்தால்தான் இது போன்ற சம்பவங்கள் நடக்காது. ஆக இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆக இங்கே கவின் கொலையை நியாயப்படுத்தி பேசுகிறாங்க. ஏங்க, ஒரு காதலித்தார் என்பதற்காக, ஒரு மாற்று சாதிக்கார பெண்ணை காதலித்தார் என்பதற்காக கவினை கொலை செய்திருக்கிறான் சுர்ஜித். ஆக சுர்ஜித் பாவம் என்று பேசுகின்றவர்கள் இன்றைக்கு நிறையாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இங்கே எப்படி சமூக நீதி பிறக்கும்? சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ யாரெல்லாம் இந்த கொலைக்கு நியாயப்படுத்தி அடுத்த கொலை செய்கிறான்னு சொல்கிறான்? வேறு ஒன்றும் இல்லை. ஒரு சாதி பெண்ணை திருமணம் செய்தால் இதுதான் நடக்கும். ஒரு சாதி பெண்ணை சாதி மறுப்பு திருமணம் செய்தால் நீ அடுத்து கொலை செய்ய, நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு இங்கே சொல்கிறது மாதிரி தானே இருக்குது. அந்த கண்டனம் தெரிவிப்பதாக இல்லை. அங்கே தவறை சரி செய்தால் தானே அங்கே குற்றம் குறையும். நீ குற்றவாளி சுர்ஜித், நீ குற்றவாளி, நீ செய்தது தவறு, அது எந்த சமூகமாக இருந்தாலும் நீ அது போன்று செய்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை கண்டிப்பதற்கு இங்கே ஆட்கள் கிடையாது. அவருக்கு ஆதரவாகத்தான் இங்கே இருக்கிறார்கள். ஆக இந்த நிலை எப்பொழுது மாறும்? ஆக எந்த வழியிலையும் கவின் இங்கே குறைந்தவனா? சொல்லுங்க வைப்போம். அவன் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவன், ஒரு உழவுக்குடியை சேர்ந்தவன், இந்த மண்ணிலே பூர்வீக தமிழ் மகன், மூத்த தமிழ்குடி. அவனுக்கு என்ன தகுதி இல்லை? ஆக இங்கே இருக்கின்ற அந்த இயக்கங்கள், ஒரு சில இயக்கங்கள் இங்கே சாதி வெறியை தூண்டுகிற விதமாக இருக்கிறது. இந்த இயக்கத்தினால் தமிழகத்திற்கு பெரிய ஆபத்து வரப்போகிறது. அந்த சமூக இளைஞர்களை சீர்திருத்தம் பண்ணுவதற்காக இயக்கங்கள் உருவாகலை. அந்த சமூக இளைஞர்களை சாதி வெறியர்களாக உருவாக்குவதற்கு, தங்களுடைய அரசியல் லாபம் தேடுவதற்கு
இங்கே ஒரு சில இயக்கங்கள் அதற்கான முயற்சி செய்கிறாங்க. படித்தவர்கள் இயக்கம் நடத்தினா தானே அந்த இயக்கம் நல்லா இருக்கும். ஆக அது போன்ற அந்த அந்த வெறியை ஊட்டி இது போன்ற சம்பவங்கள் ஈடுபடுவதற்கு தூண்டுதலாக இருக்கின்ற இயக்கங்களை தமிழகத்திலே தடை செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்கிறேன். தோழர்களே, வணக்கம்.